ஐயோ, இந்த மருதாணி சித்தி ஆதாரத்தெல்லாம் அழிச்சிடுவாங்களோ. இந்த மருதாணி சித்தியை பிளான் பண்ணி அபூர்வா அந்த பொம்மையை எடுக்கிறதுக்காக சாரதா வீட்டுக்கு அனுப்புகிறாங்க. ப்ளூடூத் இயர்ஃபோன்ஸ் எல்லாம் மாட்டிக்கிட்டு அபூர்வா கூட பேசிக்கிட்டே தான் எல்லாமே பண்ணுறாங்க மருதாணி சித்தி. சாரதா வீட்டுக்கு வர்ற மருதாணி சித்தி அபூர்வாவை கண்டபடி திட்டுற மாதிரி திட்டி, சாரதாவுக்கு ஃபேவராக பேசுகிற மாதிரி பேசி, அபூர்வா பண்ண தப்புக்கு பரிகாரம் செய்கிறேங்கிற சொல்கிற மாதிரி சொல்லி, கோவிலேருந்து விபூதி கொண்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இவ்வளோ தூரம் வந்திருக்கேன்லம்மா, எனக்கு கொஞ்சம் தண்ணியாவது காஃபியாவது கொடுக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்க. சாரதாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரில. வேறு வழியே இல்லாமல் உங்களை வாங்க அப்படின்னு வீட்டுக்குள்ளே விட்றாங்க. சாரதா காஃபி போட்டுட்ருக்க டைம்குள்ளே அந்த பொம்மையை கண்டுபிடிச்சிடணுன்ட்டு மருதாணி சித்தி எங்கே இருக்குன்னு தேடிக்கிட்டே இருக்காங்க. ஷெல்ஃபில் கீழே மேலேன்னு ஓடி ஓடி தேடுறாங்க. மாடி பால்கனியிலேருந்து பார்க்குறாங்க, கீழே கார்டனில் கிடக்குது அந்த பொம்மை. உடனே குடுக்குடுன்னு கீழே ஓடி வர்றாங்க. கரெக்டாக சாரதா காஃபி போட்டு கொடுக்க வர்றாங்க. உடனே மருதாணி சித்தி, இல்லைம்மா இந்த விபூதியை கொடுத்தவொடனே நான் கொஞ்சம் நேரம் கூட இங்கே இருக்கக்கூடாதான், உடனே கிளம்பிடணுமா, நான் தெரியாமல் இங்கே இருந்துட்டேன், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஓடுறாங்க. சாரதாவுக்கு ஒன்றுமே புரியல. வேகமாக ஓடி வந்து அந்த பொம்மையை எடுத்துகிட்டு வாடா எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அபூர்வா கிட்ட ஃபோனில் சொல்லிவிட்டு, ரொலியாக கிடச்சிருச்சு பொம்மை, இப்போ நம்ம கிளம்பலாம் அப்படின்னு கிளம்புறாங்க. கரெக்டாக ககன் வந்துடுறாரு. ககனை பார்த்த உடனே பொம்மையை பின்னாடி மறைக்கிறாங்க சித்தி. அது என்ன கீ செயின் சைஸ்லையா இருக்குது பின்னாடி மறைக்கிறதுக்கு? அது இருக்குது ஆள் உயரத்துக்கு. என்ன வச்சுருக்கீங்க பின்னாடி அப்படின்னு கேட்குறாரு ககன். இல்லை அது அது வந்து அப்படின்னு சமாளிக்கிறாங்க. நீங்கள் மரியாதையாக காட்டுறீங்களா இல்லை அப்படிங்கிறாரு. உடனே இல்லைப்பா, இங்கே பாரு இந்த பொம்மை இது கார்டனில் கிடந்துச்சு, அழகாக இருந்துச்சா அதான் எடுத்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அவர், ஓ உங்களுக்கும் இந்த பொம்மை பிடிச்சிச்சா, அது என்னோடய ஃபேவரட் பொம்மை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிடுறாரு. இங்கே வாங்க அப்படின்னு கூப்பிட்றாரு. மருதாணி சித்தி உடனே சந்தோஷமா, என்னப்பா எனக்கு பொம்மை தரப்போறியா அப்படின்னு ஆசையாக கேட்குறாங்க. இல்லை எடுத்து கொடுத்ததுக்கு தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாரு பொம்மையோட. வேறு வழி இல்லாமல் அவங்க பிளான் தோற்று போச்சுங்கிற துக்கத்தோட மருதாணி சித்தி வீட்டுக்கு வராங்க. அபூர்வா என்னென்ன அர்ச்சனை செய்ய போகிறாங்களோ, தலைக்கு வந்து தலைப்பாகையோடு போச்சுங்கிற கதை தான் இன்றைக்கி. ஒரு வேளை மருதாணி சித்தி பொம்மையை எடுத்து கேமரா பார்த்துருந்தாங்கன்னா ஆதாரம் எல்லாம் அழிஞ்சு போயிருக்கோம். ஆமாம், இன்னும் ஏன் யாருமே பொம்மையை திறந்து பார்க்காம இருக்காங்க? அது வேற பிளாக் ஜிப் போட்டிருக்கு, லைட் கலருக்கு நடுவில். கண்ணுக்கே உறுத்தாதா எல்லாருக்கும்? சிவாவுக்கு வேற அது ஏற்கனவே கேமரா இருக்குன்னு தெரியும், அதை எடுத்து அவர் ஏன் செக் பண்ணி கூட பார்க்கல? கதைக்கு கால் இல்லை. சரி, உங்களுக்கு என்ன தோணுது கமெண்ட்டில் சொல்லுங்கள். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.